படம் செம்ம சூப்பராக இருந்ததுண்ணே. நல்லா இருக்குது. எல்லாமே அருமையாக நடிச்சுக்கிறாங்க. எல்லா கேரக்டரும் வந்து சூப்பராக பண்ணிக்கிறாங்க. பாட்டு அருமை, மியூசிக் அருமை, எடிட்டிங்கில் சூப்பர். வேறு அந்த மாதிரிலண்ணே படம் வந்து சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லோரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வட சென்னை மாதிரிலண்ணே இது வேறு லெவல் பண்ண படம். வட சென்னைக்கு அது கம்பேர் பண்ணாதீங்க. எல்லோரும் வந்து பாருங்கள் படம். அவ்வளோதானே. எல்லாம் வந்து சாங்லாம் சூப்பராக வந்துக்குது. சாங்லாம் சூப்பர் அருமையாக வந்துக்குது. எல்லா ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக அடிச்சுக்கிறாங்க. படம் வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வந்து பார்க்கலாம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். வாங்க வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா படம். ஒர்க் பண்ணதில் வர்ணன் வந்து தண்ணி வந்து கேன் வாட்டர் வாங்கி குடிக்காதீங்க, காசு கொடுத்து தண்ணி குடிக்காதீங்கன்றது தான் கான்செப்ட்ண்ணா. வர்ணன் சொல்ல வரதே வந்து தண்ணி வந்து காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்காதீங்க. வடச்சென்னை ஃபீல் தான் இருக்குண்ணா. வேறு லெவல்ண்ணா. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், ஹைலைட்டே அதுதாண்ணா. வேறு லெவல்ண்ணா. யோசங் அதுதானே என்னங்கண்ணா கானா சாங்லாம் அது தேவா சார் பாடுற மாதிரியே இருக்கும். ஒரு ஃபீல் சூப்பராக இருந்தது. அது சூப்பராக இருக்குண்ணா படம். எதுவுமே சொல்ல வரல, நம்மளுக்கு நெகட்டிவே சொல்ல வரலண்ணா. எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருக்குது சார். நல்லா இருக்கு சார். தனிபதி சார். தனிபதி சார் 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 நல்லா இருக்குது சார். நல்லா போவோம். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். யுவன் சார் அவர்தும் ஜிவி பிரகாஷ் சார் நல்லா இருக்கு. இல்லை சார், காமனாக இருக்கும் உங்களுக்கு. வட சென்னைன்னு பேஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சார். சூப்பராக இருக்குது சார். சார் அவ்வளோ லாங்கெல்லாம் இல்லை. ஒரு நல்லா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நேற்று பண்ண மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் நல்லா இருக்குது சார். க்ளீனாக மேட்ச் வராங்க எல்லாத்துக்கும். சூப்பர் சார். அதான் பேக்ரவுண்ட் பிஜிஎம் தான் ரொம்ப நல்லா இருக்குது. அது எல்லா சீனுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க சார். நல்லா இருக்குது சார். அந்த இது பேஸ் பண்ணி என்ன அவங்க திங்க் பண்ணியிருக்காங்களோ அது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபிலிம்கான ஒர்க்கும் இல்லை இவங்களான ஸ்கிரிப்டு எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க சார். சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமனாக போய்டும். செகண்ட் ஹாஃப்க்கு அதுக்கு த்ரில் கொடுத்துருவாங்க சார். தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது சார். தண்ணி பிஸ்னஸாக எப்படி வந்துச்சு வந்து இதாகிடுச்சு சார். இது 100% பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட தான் பார்க்கணும். சூப்பராக இருக்குது சார். படம் நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களேன்றது மட்டும் தான் கொஞ்சம் குறையாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே குட்டியாக இருக்காங்க, ஹீரோலேருந்து ஹீரோயின்லேருந்து. ஆனால் அழகாக நடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். கேப்ரியலாலாம் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணும் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களும் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பொண்ணு இந்த படம் முன்னாடியே வந்திருந்தால் அவங்க இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின் ஆயிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ 2 ஹீரோ இருக்காங்க. 2 ஹீரோவும் வந்து அவங்கவுங்களோட என்ன சொல்கிறது கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து தண்ணி கேன், அதாவது நம்மளுக்கு வாட்டர் கான்செப்ட் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து வாட்டர் கேன் விஷயத்துலையும் இவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குதா அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவசியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே. இப்போ நம்ம என்ன ஜூஸ் குடிக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றோம் எல்லாம், ஆனால் தண்ணி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பாடே இறங்கும், நம்ம வாழவே முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதில் டேப் வாட்டர்லாம் யாருமே இப்போ குடிக்கிறது கிடையாது. ஒரு அவசர காலத்தில் கூட நம்மளுக்கு தண்ணி கேன் வரலன்னா இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஐயோ பெரிய விஷயம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஐயோ ஒரு தண்ணி இல்லையேன்னு. ஏன்னா அந்த கேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அளவுக்கு நம்ம இப்போ இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ லாக்டவுனும் சரி, தண்ணி கேன் நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டில். ஒரு 3-4 கேன்ஸ் வாங்க. அந்த அளவுக்கு தண்ணி பியூரிஃபைட் வாட்டர்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் கலப்படம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது இந்த சுச்சுவேஷனில். பட் கலப்பட விஷயத்தை காமிக்கலாம். அவங்க தண்ணி வந்து சப்ளை பண்ணுறாங்க. அந்த தண்ணி கேனுன்ற விஷயத்தினால அவங்க 2 கேங்குக்குள்ளே என்ன ஒரு இது வந்துட்டு பிரச்சனைங்க வந்து போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து வந்து இல்லீகலாக தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதையும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி போலீஸ்லாம் வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆக்சுவலி. யூஸ்வலாக வந்து போலீஸை வந்து ஒரு மோசமானவங்களாக தான் நிறைய படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து போலீஸ் வந்து ஒரு நல்ல விஷயமா அவர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்குது. ஆக்சுவலி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்தது. ஆமாம் இருக்கலாம். நாம் அது எனக்கு என்னென்ன மியூசிக்கு பாட்டெல்லாம் கவனித்தேன். அது இன்னும் எனக்கு 2-3 தடவை கேட்க தான் அது வந்து ஞாபகம் இருக்கும் லிரிக்ஸு. பட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா இது ஒரு அந்த கான்செப்ட் ஏற்ற மாதிரி அவங்க மியூசிக் போட்டிருக்காங்க இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி. இது தவிர்த்து
என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமாக ஒரு டூயட் சாங் அப்படிலாம் இல்லை, ஒரு அழகான காதல் சாங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லாரும் இந்த தண்ணி கேன் போடுறவங்க ரவுடிஸ் எல்லாம் நடந்து போகும்போது ஒரு ஸ்டைலான ஒரு கெத்தான ஒரு சாங் ஒரு மாதிரி அந்த சாங்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எந்த ஒரு என்ன சொல்கிறது வைலன்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு யதார்த்தமான படம். ஃபேமிலியே வந்து பார்க்க கூடிய படம். படம் சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. சாங்கு, லவ் எல்லாமே இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கேப்ரியலாவை 3 மூவியில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற கேப்ரியலாக்கும் இந்த மூவியில் இருக்க கேப்ரியலாக்கும் ரொம்ப டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏஜ் கேட்டகரின்றது கிடையாது, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். இது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் மூவி. தண்ணி கேன் பற்றி அதனால் என்னென்ன இஷ்யூஸ் வருது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. தண்ணிக்கான வாட்டர் எப்படி பிசினஸ் ஆச்சுன்றத நல்லா தெளிவா சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்டோரியா இருந்தது மக்களுக்கு. ஒரு ஃப்ரீயா கிடைச்சிட்டு அந்த ஒரு குழந்தையோட வந்து பார்க்கலாம், லவரோட வந்து பார்க்கலாம், ஃபேமிலி யார் வேணா வந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்குற அளவுக்கு ஜாலியான படம். இல்ல அந்த மாதிரிலாம் ஒரு சீன்ஸுமே கிடையாது. ஆமா, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. யார் வேணா வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஜாலியான படம். எல்லாமே இருக்கு, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வேற ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால சூப்பராக இருக்கும் படம். சாங்ஸ் வேறு லெவலில் இருந்து நாங்கள் சாங் அவங்களாம் பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பாட்டு நாங்கள் பார்த்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. பாட்டு பயங்கரமாக இருந்தது. லவ் சாங்கும் நல்லா இருந்தது, ஒரு ரேப் சாங்கும் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே மியூசிக்ஸ் மூவியில் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். ஓகே, தேங்க்யூ. படம் அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சம்மருக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்டரை வச்சு எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது அந்த படம். சரி, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. வட சென்னை பேக்ரவுண்டில் ஒரு அந்த மாதிரி ஒரு டீமை வச்சு பண்ணியிருக்க மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா வட சென்னை அதை கம்பாரிசன் பண்ணும்போது அந்த படம் கம்மியாக தான் இருக்குது. கேங்ஸ்டர் மூவி கிடையாது, இது வந்து வாட்டரை வச்சு எடுத்திருக்காங்க. வாட்டரை வந்து எப்படி அவங்க ஒரு 2 டீமாக வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரியே. மக்களுடைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை பற்றி தான் ஸ்டோரியே. ராதா ரவி கேரக்டர் சொல்லவே வேண்டாம். ஆஸ் யூஷுவல் அவருடைய கேரக்டர் எப்போவுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அது நல்லா எப்பயும் போல் பண்ணியிருக்காரு. ஈவன் எல்லாருக்கும் ஈவன் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, ஒரு மெலடி சாங், அது நல்லாயிருக்கு. இப்போ இருக்க ஸ்டோரினா அதான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்க்குற மாதிரி தான். தண்ணி எப்போவுமே அத்தியாவசிய பொருள் அது. அதனால் அதை வந்து மையமாக எடுத்து இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மக்கள் கண்டிப்பாக இதை பார்க்கலாம். நிச்சயமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும். ஆமாம், ஒரு 6 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோபா சங்கர் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஓகே படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். இது கான்செப்ட் வந்து வாட்டரை பேஸ் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து தண்ணி கேன் போகிறவங்கள தான். இப்போ வட சென்னையில் ஆல்ரெடி தண்ணி கேன் போட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணியோட நமக்கு இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது, அதனால பிஸ்னஸ் ஆகுது. அதில் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து பண்ணுறவங்க, திருநெல்வேலி வந்து பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள நடக்கிற ஸ்ட்ரகிள், அதாவது நம்ம வாட்டரோட பிரச்சனை வந்து நமக்கு பின்னாடி அவங்க ஒரு மனுஷங்க அடிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம தண்ணிக்கு அடிச்சிக்க போகிறோன்றதை அவர் வந்து ஒரு லேயராக சொல்லியிருக்காரு, ஒரு ஷேட் எஃபெக்டாக சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ராஜேஷ் அவரோட டேரக்டர்லாம் இப்போ சூப்பராக இருக்குது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கொஞ்சம் அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப மேலோட்டமாக. அது ஒரு டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சொல்ல வராருன்னா ஒரு 5 ஐம்பூதங்களை சொல்கிறாரு. ராஜேஷ் சார் வந்து ஒரு வான் மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வான மாதிரி. ஸோ பியூர் ஒயிட்டாக எல்லாரையுமே ஒரு இது பண்ணுற அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹரிப்பிரியான்னு நம்ம கேபிரில் அவங்களோட போர்ஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. துஷ்யந்த் மெயின் லீடு துஷ்யந்த். அப்புறம் வந்து இவர் நல்லா பண்ணியிருக்காரு, ஜெயோட பிரதர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு சின்ன படம் மாதிரி தெரியல, அது ரொம்ப ஒர்த்து. அது ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப ஒர்த்து, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு நீங்களே சொன்னீங்களே ஒரு நிறைய கேரக்டர்ஸை வந்து அப்படி இன்ட்ரோ பண்ணி வரனால கொஞ்சம் பரவாயில்ல கரெக்டாக போயிடும். அப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கதைக்குள்ள ஒரு ஃபோக்கஸ்டாக அப்படியே போயிட்டு ஒரு ஒரு நல்ல சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. போபோ சசி பண்ணியிருக்கிறாரு அவர். எனக்கு வந்து போபோ சசியோட சார் மியூசிக்கில் இதில் 3 ட்ராக் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு காதலே காதலே, அப்புறம் வந்துட்டு முடியாதுன்னு ஒரு சாங், அச்சுவலம், 3மே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப சூப்பராக பிடிச்சது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்ம நல்லா இருந்தது. கண்டிப்பாக போகும், ரொம்ப நல்லாவே போகும் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி வந்து பார்த்தா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்லா இருக்கு. தேங்க்யூ.